கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று நீதிமொழியின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். பிரியமானவர்களே, இங்கே நாம் செய்ய வேண்டியது பின்பற்றுதல். பின்பற்றுதல் என்கிற வார்த்தையினுடைய பொருள் இமிட்டேட் பண்ணுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நீதி உள்ளவர், தயை உள்ளவர். தயை என்றால் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசை. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறார். கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற காரியம் நீதி. அவர் சிலுவையிலே நமக்காக சிந்தின அந்த இரத்தம் நமக்கு நீதியை கொண்டு வரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவர்களாய் மற்றும் தயவு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கிருபையை, நியாயத்தை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். பின்பற்றுதல் என்கிற வார்த்தையினுடைய மற்றொரு பொருள் என்ன என்று சொன்னால், தொடர்ந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் என்று அல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே இந்த நீதியை, தயையை பின்பற்றுகிற காரியத்திலே தொடர்ந்தேச்சியான ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு கிரியை, பிரியமான தொடர்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது. வேதம் முழுவதும் பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்தினுடைய மைய கருத்துக்களிலே ஒன்று நாம் நீதியை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீதி பிரியமானவர்களே, தேவனுக்கு நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணித்த ஒன்றாய் இருக்கிறது. எப்படி என்றால், தேவனுடைய மேன்மை எதுவோ, தேவனுடைய அன்பு எதுவோ, அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது. நம்முடைய நீதி உள்ள வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் நாம் நேர்மையானவர்களாய், எல்லா விதத்திலும் ஒழுக்கத்திலே நாம் விளங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய தயை தொடர்ந்து அந்த காணப்பட வேண்டும். அதில் ஒரு இரக்கம் விளங்க வேண்டும், உண்மையும் காணப்பட வேண்டும். அப்பொழுது நமக்கு ஜீவன், நித்திய ஜீவன், நீதி. பிரியமானவர்களே, நமக்கு நீதியாக தேவன் எதனை நியமித்திருக்கிறாரோ அது நமக்கு நித்தியமாய் அருளப்படும் மகிமை. அதுவே நம்முடைய மகிமையாய் விளங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொன்னார், பசியாய் இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வந்து அப்பம் சாப்பிட கடவர்கள், தாகமாய் இருக்கிறவர்கள் என்னிடத்திலிருந்து தண்ணீரை, ஜீவ தண்ணீரை பருக கடவர்கள் என்றார். பிரியமானவருடைய அப்பம் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய வார்த்தையையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, பானம் என்பது அவருடைய பரிசுத்த இரத்தம் ஆகிலும் சரி, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினுடைய பிரியமானவர்களே அபிஷேகம் ஆனாலும் சரி, இதன் மேல் நமக்கு நித்தமும் பசியும் தாகமும், என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை போஷியும் ஆண்டவரே நீதியின் நாள் என்று நாம் பின்பற்ற வேண்டும். அது நமக்கு திருப்தியை ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய மகிமை,
இது நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே நீதியாய் காணப்படுகிறது. தேவனுடைய தயவுள்ள சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது என்பது பிரியமானவர்களே நாம் ஆற்ற வேண்டிய நீதியின் செயலாய் காணப்படுகிறது. அப்பொழுது இந்த உலகத்துக்கு அடுத்த எல்லா தேவைகளையும் கர்த்தர் நமக்கு அருள்கிறவராயிருக்கிறார். இன்னும் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை அளிக்கிறார். நம்முடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கென்று காரியங்களை நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, உலக மாமிசம் பிசாசுக்கு அடுத்த காரியங்களை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இந்த நீதியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய குணாதிசயத்தில் எவையவற்றை பார்க்கிறோம் என்றால், தேவபக்தியாய் நடப்பது, தேவனையே நாம் விசுவாசிப்பது, அவருடைய அன்பையும் அவருடைய பொறுமையையும் சாந்த குணத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும்படியாய் நாடுகிறது என்பது ஒரு நீதி உள்ள வாழ்க்கையாய் ஆண்டவர் நமக்கு அருளுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 22வது வசனத்திலே பார்க்கிறோம், நீயோ பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சுத்த இருதயம் பிரியமானவர்களே நம்மை விளக்க வேண்டிய காரியங்களை விளக்கும், பிரியமான அடைய வேண்டிய காரியத்தை அடைய செய்யும். அதில் தான் நாம் நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 14வது வசனத்தை கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யாரோடு கூட சமாதானமாய் இருக்க, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க என்று அங்கே நாம் நாட வாஞ்சிக்கிற நீதி, தேவனுடைய சமாதானம், நீதி, நாம் பரிசுத்தமாய் இருப்பது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. நாம் பிரியமானவர்களே ஏசாயா 32:17, சங்கீதம் 34:14 உள்ள வசனங்களையும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கேயும் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. கடைசியாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8-9 பார்க்கிறோம், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற வாழ்க்கை விதைக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. எதற்கென்று நாம் விதைக்கிறோம் என்பது முக்கியம். ஆவியினாலே ஆவிக்குரியவர்களாக நாம் ஆவிக்குரியவைகளை விதைக்கிறவர்களாய், ஆவியினால் விதைக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால், பிரியமான நித்திய ஜீவனையும் ஏற்ற காலத்திலே நாம் நல்ல அறுவடையையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் நாம் அறுவடை செய்வோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் யாவரையும் மனதார ஆசீர்வதிப்பாராக. God bless you.